ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நல்ல டேஸ்டியான பொட்டேட்டோ ஃப்ரைட் ரைஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு டக்குன்னு செய்கிற மாதிரி இந்த டேஸ்டியான பொட்டேட்டோ ரைஸை இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். அதுக்கு அடுப்பில் பேன் வச்சுருக்கேங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். இதுலேயே 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப சின்னதாக கட் பண்ண வேண்டாம். இதோடவே ஒரு கேரட்டை நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாங்க. கேரட்டையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு இதோடவே ஒரு டீஸ்பூன் போல உப்பு சேர்த்து நல்லா அந்த ஆயில்லையே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கும் கேரட்டும் நம்மளுக்கு அந்த ஆயில்லையே ஃபுல்லாக ஃப்ரை ஆயிடணும். அந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. உருளைக்கிழங்கு லைட்டாக நிறம் மாதிரி வரும்போது வெளியே எடுத்துக்குவோம். இப்போ பாருங்க, உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. கோல்டன் கலரில் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி இருக்கும்போது வெளியே எடுத்து வச்சுக்குவோம். இப்போ அதே ஆயில்ல சின்னதா ஒரு துண்டு பட்டை, 6 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 2 பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். இதோடவே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேங்க. 3 பச்சை மிளகாயை இந்த மாதிரி 2ஆ கீறிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டேன். இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் போல இஞ்சி பூண்டை தட்டிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு பச்சை வாசம் போற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்குவோம். ஒரு நிமிஷம் போல நல்லா வதக்கி விட்டுட்டு இதோடவே நம்ம வதக்கி வச்சிருக்கிற கேரட் உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் போல உப்பு சேர்த்துக்கலாம். காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு. நீங்க சாதத்துக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் போல மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் போல மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் போல மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. பொடி எல்லாம் சேர்த்து பச்சை வாசம் போற மாதிரி ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன். இதோடவே நம்ம வடிச்சு வச்சிருக்கிற ரைஸை சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 2 கப் அளவுக்கு ரைஸை சேர்த்துக்கிறேன். நல்லா உதிரி உதிரியான சாதத்தையா சேர்த்துக்கோங்க. சாதத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். சாப்பாடு சேர்க்கறதுக்கு முன்னாடி சாப்பாடு கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா சேர்த்தீங்கன்னா நல்லா ஒட்டாம உதிரி உதிரியா நம்மளுக்கு வரும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நல்லா ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியா ஒரு கையளவுக்கு மல்லித்தலையும் 1 டேபிள் ஸ்பூன் போல லெமன் ஜூஸையும் சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுருவோம். அவ்வளோதான், நல்ல டேஸ்டியான ஆலு ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடுறதுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குங்க. சுடு சாதத்தில் தான் செய்யணுன்ட்டு இல்லை, வீட்டில் சாதம் மிச்சம் ஆயிடுச்சுன்னா அதில் கூட நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதே போல் ஆலு ஃப்ரைட் ரைஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லேயும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.